அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேற்றைய தினம் நான் நெஃப்டிக்கு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் சொல்லியிருந்தோம். 23,475 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் பாருங்கள், எக்ஸாக்டாக எந்த ஏரியாவில் சப்போர்ட்டை எடுத்துருக்குன்னு 15 மினிட் கேண்டிலில் கூட வச்சு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். இந்த சேனல் பேட்டர்ன்லேயே தான் நெஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தெரியுதுங்களா நண்பர்களே? இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். அதே போலவே தான் காலையிலே பார்த்திங்கன்னா மார்க்கெட் 9:45 இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் இந்த இடத்துல அகைன் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல, சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு. ஓகே, இப்போ நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 23,665 தான் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே 23,800, அதற்கு மேலே போணுச்சுன்னா 23,900. இதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 23,475 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,336 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,234 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டி ஆல்சோ இன்றைக்கி சைட்வேஸில் தான் இன்றைக்கி இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி பாருங்கள், நேற்றுக்கு கொடுத்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணல, ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணல. எக்ஸாக்டாக நேத்தியோட அந்த சப்போர்ட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் அந்த இடத்துக்குள்ளாரே தான் ட்ரேட் ஆனிச்சு. சைட்வேஸ் மார்க்கெட் தான் இன்றைக்கி. 51,958 அப்படிங்கிறது நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 52,500 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 53,200 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 51,233 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதே நேரத்தில் இந்த சப்போர்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், 250 அப்படிங்கிற லெவலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அதுக்கு கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 50,589 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 50,000 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஓஐ டேட்டா என்ன கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 52,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அதை பிரேக் பண்ணால் 52,500. ஆனால் 51,500 ஸ்ட்ராங் சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட்டு இருக்கிறது 51,783. 51,500 அப்படிங்கிறது சப்போர்ட்டு, 52,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டியை பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியுமே எல்லாமே இன்றைக்கி ஒரு பெரிய பிக் மூமெண்ட்லாம் கிடையாது, ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான். 23,151 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 23,263 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 23,500. கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நான் சொன்ன சப்போர்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கீழே நம்மளோட சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. 22,850 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா அந்த சேனல் பேட்டர்ன் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,645 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,523 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. சென்செக்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபின் நிஃப்டியோட ஓஐ டேட்டா பார்த்தோம் அப்படின்னா 23,000 ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டு க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,200, 23,300, 23,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இன்டிமேட் பண்ணுது. ஓகே, மிட் கேப் இன்றைக்கி 1% ஏறி இருக்குது. எப்போதுமே மிட் கேப் தான் நியூ ஹை போனால் போகும் அப்படிங்கிறதும், அப் ட்ரெண்டை மிட் கேப் தான் ஃபஸ்ட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்போம். இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நேற்றையோட ஹையை பிரேக் பண்ணல. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நேற்றையோட ஹையை பிரேக் பண்ணல. இருந்தாலும் நேற்றுக்கு ஹைக்கு பக்கத்தில் மார்க்கெட் வந்திருக்கு. ஓகே, நேற்றையோட ஹை இன்னையோட ஹை பார்த்திங்கன்னா நியூ ஹை தான் மார்க் பண்ணியிருக்கு. இந்த ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு. காலையில் ஓப்பன் ஆன உடனே சடனாக கீழே வந்துருச்சா, அதனால தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா
9:15 கேண்டில் நியூ ஹை போயிட்டு ஒரு நியூ ஹையை மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அதே இடத்துலையே வந்து நின்று இருக்குது. ஓகே, நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல், இன்றைக்கி வந்து டே ஹை, அதுதான் 12,147 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 12,207 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,300 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் இந்த ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஏரியா 12,116 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 9 இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 12,069 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, மார்க்கெட் வந்து அகைன் மேலே வருவதற்கான இண்டிமேஷனில் தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்மளோட ஃபிபனாசி லெவல் வந்து 12,121 சொன்னோமா, எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்த டார்கெட் வந்து என்ன போகும் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா 12,307 அப்படிங்கிறது அடுத்தது அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 300 போணுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆகுதா இல்லை பிரேக் பண்ணி மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். 300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத மிட் கேப் வந்து காமிக்குது. ஓகே, தென் சென்செக்ஸையும் பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து நாளைக்கு 78,000 அப்படிங்கிற லெவல் வந்து சென்செக்ஸுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி 77,500 77,500க்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, ஓப்பன் ஆனது அப்படின்னா 77,500 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சென்செக்ஸ் மார்க்கெட் வந்து 77,500க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 77,500க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் நண்பர்களே நாளைக்கான லெவல்ஸு. நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோன் வந்து மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்பிட்வீன் இங்கே எங்கே ட்ரேட் ஆனாலும் மார்க்கெட் வந்து இன்பிட்வீன் சைட்வேஸில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பிக் மூமெண்ட் இருக்கும். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலேயோ கீழேயோ பிரேக் பண்ணால் ஓகே. அது ஏன் சொல்ல வரேன்னா, ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது. இந்த ஹையை பிரேக் பண்ணி இப்படி மேலே போணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லோவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இதுதான் வந்து சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் நண்பர்களே. நீங்களும் மார்க்கெட்டை வந்து இதே போல் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. 1 ஹவரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. மார்ஜின் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 2x 3x 4x மார்ஜின் வரைக்கும் இருக்குது. புரோக்கரேஜும் வந்து லோவாக இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஒரு ஆள் 7 அக்கௌண்ட் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த புரோக்கரேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து 100% யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படி மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டு எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறதான் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமே தவிர மற்றபடி இந்த பக்கம் தான் போகணும்னு 100% யாராலையும் சொல்ல முடியாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. அதுவும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு
ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணால் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி, வணக்கம்.